கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 24 அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்கும் பொழுது தான் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம இப்போல்லாம் ரட்சிக்கப்படலையா அப்படின்னு பார்த்தா, இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய கிருபையினால் அவர் நமக்கு சிலுவையில் செலுத்தின அந்த பலி, அந்த ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தை நம்மளுக்கு சிந்தினதுனால, அவர் செய்து முடித்த அந்த பெரிய கிரியைகளினால் இன்றைக்கு நம்ம இலவசமாய் மீட்கப்பட்டு ரட்சிப்பை இலவசமாய் பெற்றிருக்கிறோம். விலையேற மதிப்பட்ட ரட்சிப்பை இலவசமாக அவர் மூலமாக என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இப்போ நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே அப்படின்னு சொல்லுகிறது. இப்போ அவரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம இந்த ரட்சிப்புக்குள்ளே தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். ரட்சிப்பு நிறைவேற, அப்போ அந்த ரட்சிப்பு எப்பொழுது நிறைவேறும், எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து நாம் நித்தியத்தில் அவரோடு சேர்க்கப்படுகிறோம் தெரியுமா? அது வரைக்கும் இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அது நம்ம கையில் கொடுத்த பொறுப்பாக இருக்குது. நம்மளை ரட்சிக்கிறதற்கு எல்லா கிரியைகளையும் எல்லா பலிகளையும் கர்த்தர் என்ன செய்து முடித்து விட்டார்? செலுத்தி முடித்து விட்டார். எல்லா விலைக்கரையத்தையும் அவர் செலுத்திட்டார். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டுட்டார், ரட்சிச்சிட்டார். இப்போ நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம அவருக்குள்ள வேரூன்றி அவருக்குள்ள நிலைத்திருப்பது தான் நாம் இந்த எஞ்சி இருக்கிற நாட்களில் செய்து நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு இறுதியில் நம்முடைய ஓட்டத்தை இந்த உலகத்தில் ஜெயத்தோடு முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், நம்முடைய மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தின் மனிதர்களை ஜெயிக்கணும். இதையெல்லாம் ஜெயிக்கும் பொழுது முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார். இதுதான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அவரால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம எப்படி தான் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது மூலமாக தொடர்ந்து அவரை தேடி அவரோடு உறவாடி அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடந்து அவரோடு பழகி இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழும் பொழுது மட்டும்தான் அவரால் நாம் பெற்றுக்கொண்ட விலையேற மதிப்பெற்ற ரட்சிப்பை நாம் என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். அப்படி காத்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும் அவருக்குள்ளாக. அப்படி அவருக்குள்ள நிலை நிற்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே அந்த நித்திய ரட்சிப்பு என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அதனால் ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் பாக்கியவான்கள். அவர் நம்மை அவர் ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்பை அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா தொடர்ந்து அவரோடு உறவாடுங்க, அவரோடு நடங்க, அவரோட பழகுங்க, அவருக்கு கீழ்ப்படியுங்க, அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த பூமியில் செய்து முடிப்பார். உலகத்தை உங்களை ஜெயிக்க உதவி செய்வார். உங்கள் மாம்சத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, மனிதர்களை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து நித்திய ரட்சிப்பை உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடி ஸ்தோத்திரமப்பா. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, முடிவு பரியந்தம் உமக்குள்ள நிலை நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற விலையேற மதிப்பெற்ற இலவசமான ரட்சிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை நாங்கள் உமக்குள்ள காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. உமக்குள்ள நிலை நிற்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.